நிறைய பேர் தொண்டு செஞ்சிருக்காங்க. இதுல பெரிய தொண்டு சிறிய தொண்டுன்னு ஒண்ணு இருக்கா? இருக்குல்ல. இப்ப சிவனடியார்கள் எல்லாரும் சிவபெருமானுக்காக ஒரு விஷயத்தை செய்யணும்னா அந்தந்த நாள்ல அந்தந்த நேரத்துல கொடுத்துருக்காங்க. இறைவனுக்கு பெரியது சிறியதுன்றது எதுவுமே கிடையாது. அன்புங்கிற காதலும் பக்தியும் இருந்தா அது பெரியது. இங்க பாருங்க, அது நீங்க பேசுங்க, நான் இல்லைன்னு சொல்லல. சொல்லுங்க. நீங்க பேசுறது யார்கிட்ட பேசுறீங்கிறத கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கணும். ஏன் நீங்க என்ன சொன்னீங்க? பெரியது இல்ல சொன்னீங்கல்ல. ஆமா. இப்ப முருகன் கேட்கிறார் யார்கிட்ட? அவைகிட்ட. சொல்லுங்க. பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியமாள் உந்தியில் வந்தோ, கரியமாளோ அலைகளில் தூங்கினோம், அலைகடலோ சொல்லுவாங்க. குறுமுனி அங்கையில் அடக்கம், குறுமுனியோ கலசத்தில் பிறந்தோன், கலசமோ புவியில் சிறுமன், புவியோ அருளுக்கு ஒருதலை பாரம். இந்த கதை இருக்குல்ல, இருக்கு. இதத்தான் முருகனே கேட்கிற அவைகிட்ட. அதுக்கு அவை சொல்றாங்க, பெரியது கேட்கும் தனிவடி வேலோய். பெரிது பெரிது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமா. அப்ப பெருசு ஒண்ணு இருக்குல்ல, பெரிது பெரிது பூனை பெரிதுன்னு அதத்தான் மக்கள் என்ன கேட்கறாங்க? அவங்க பெரியது கேட்கும் தனிவடி வேலோய்ங்கிறாங்க. அப்ப உலகத்துல பெருசு ஒண்ணு இருக்கு, பெருசு ஒண்ணு இருக்கு, அப்ப சிறுசு ஒண்ணு இருக்கு. மனிதர்களுக்கு தான் அப்படி இருக்கு. அவைதான் சொன்னாங்க கேட்கறது முருகன் இருக்குதான்னு முருகன் கேட்டாரு. கேட்கறது முருகன், முருகன் தான் கேட்கிறாரு. முருகன் மனுஷனா இல்ல தெய்வம். அவர் என்ன சொல்றாரு? எது பெருசு எது சிறுசு, சரி, பெரியது சிறியது. சரி, நான் என்ன சொல்றேன்? 63 அடியார்கள். சரி, அவர்களுக்கு அடியார்கள்னு பேரு. ஆமா. எங்க? சிவமதத்துல 12 ஆழ்வார்கள். ஆழ்வார்கள், இவர்கள் ஆழ்வார்கள், அவர்கள் அடியார்கள். அடியார்கள் என்ன அர்த்தம் தெரியுமா? சிவனுக்கு தொண்டு செய்தவர்கள் அடியார்கள். அடியார்கள். ஆழ்வார்கள் அர்த்தம் தெரியுமா? இறைவனையே பாதுகாப்பவர்கள், இறைவனோடு ஒன்றாய் சேர்ந்து வாழ்ந்தவர்கள். ஆமா, இறைவனோடு சேர்ந்து ஒன்றாய் வாழ்ந்தவர்கள்.